ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்களை மிக மிக தரக்குறைவாகவும் கேவலமாகவும் அவதூறாகவும் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். உன்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வேன் என்று கொக்கரித்திருக்கிறார். இந்த இழி செயலை ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு வெட்கி தலைகுனிகிற அளவிற்கு ஒரு மிக மோசமான தமிழ் தேசியம் தமிழகத்திற்குள்ளே 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த போது, முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடந்த போது, இங்கே ஈழத்திற்கு எதிரான குரல் ஓங்கி ஒலிக்காத போது, இதையெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு சரியான விஷயத்தை, தமிழ் தேசியத்தை எடுத்து சென்ற நாம் தமிழர் சீமானை இப்படி பேசியிருப்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசியத்தின் மீது நம்பிக்கை உள்ள அமைப்புகள் எல்லாம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ராமநாதன் அர்ச்சுனாவை உடனடியாக அவர் பகிரங்கமாக தமிழ் சமூகத்திடம், குறிப்பாக உலக தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழ் தேசிய பேர் இயக்கமும் நாம் தமிழர் இயக்கமும் மற்றும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திடீரென ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இலங்கை சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தமிழர் சீமான் அவர்களை தரக்குறைவாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததையும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக தொடரும் என்பதை இந்த கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.